பெண்கள்லாம் வந்து செருப்பு போட வச்சது யாரு? இந்த சுயமரியாதை இயக்கம் தானே. ஒரு காலில் பெண்கள்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து பேசுறதுக்கே உரிமை இல்லை. பொம்பளை தானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா யார்? இந்த 95 96 வயசு இந்த பெருசு இதெல்லாம் வந்து இந்த இந்த வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து பெண்களை பற்றி பேசுது. திராவிட கட்சி திமுக கட்சியில் நான் இப்போ தெளிவாக கேட்குறேன், திமுக கட்சியில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எத்தனை அமைச்சர் இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சால் தயவு செஞ்சு நீங்களே பதில் சொல்லுங்கள். முதல்ல திமுக கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ 234 தொகுதி இப்போ 2026 வரும்போது எத்தனை பேர் பெண்களை நிப்பாட்டுறாங்க, எத்தனை அமைச்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆட்சி பிடிச்சாலும் அமைச்சர்கள் வரணும். முதல்ல வேட்பாளர் அறிவிப்பாங்க, அது எத்தனை அமைச்சர்னு பார்த்துக்கலாம். இப்போ பேசுகிறார் அந்த கீவரமணி பெரியார் வாழும் பெரியார் பேசுகிறார்ல, இவங்க பொண்டாட்டி யாருன்னு தெரியுமாங்க? ஏன் இவர் பொண்டாட்டி தான் அப்படியே பெண்கள் ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு எதிராக போராடுறதானே? ஏன் ஒரு ஸ்டேஜில் அவங்க பொண்டாட்டி வச்சு பேசு. ஏன் ஊர் தாலிலாம் அறுக்கிற உன் பொண்டாட்டி தாலி அறுத்து ஒரு பிரச்சாரம் பண்ண ஒரு ஸ்டேஜில் போடும் பொண்டாட்டி தாலி அறுத்து போட்டோன்னா எவ்வளோ உன்னை பின்தொடர்றாங்கல்ல கட்சிக்காரங்க எவ்வளோ பேருக்கு. இன்னும் இவர் தாண்டா நம்ம சுயமரியாதை தந்த இயக்க தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு இன்னமும் உயிரை கொடுத்து வேலை செய்வாங்கல்ல. அடுத்த வாட்டி தயவு செஞ்சு என்ன பண்ணுறேன்னா உன் மீட்டிங்கில் முதல்ல உன் பொண்டாட்டி தாலி அறுத்து மீட்டிங் போடுற. அது பத்தாது, அடுத்தது உனக்கு பையன் இருக்கிறான்னு பையன் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு இருந்திருந்தாலும் அவனையே கூட்டின்னு வந்து அவங்க மருமக தாலியும் பையனை வச்சு அறுக்க சொல்கிற. முதல்ல வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கடா. அதுக்கப்புறம் ஊர் கதையை பற்றி பேசலாம். அற்காலி இருந்ததுயா 100 வருஷத்துக்கு முன்னால உட்கார்ற தைரியம் இருந்ததா? என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஆம்பளை என்ன பாரு, இவ்வளோ ஆம்பளை நிற்கும் போது இவன் போட்டு பொம்பளை எவ்வளவு செருப்பா அப்படின்னு. வெறும் பெண்கள்னு சொல்ல மாட்டான், பொம்பளை அப்படின்னு. காலில் செருப்பு போடுறதுக்கு அனுமதி உண்டா? இது அத்தனையும் பெற்று தந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம், 100 ஆண்டுகள இயக்கம்.